வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன் அண்ட் யூனிட் 2ஓட லாஸ்ட் கிளாஸ் 32nd கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஈச் அண்ட் ரோல் ஆர்டிஓ பிடிஓ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பார்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு தென் இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 கிளாஸஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதோட ரிவிஷன் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டாக சில கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷ்னலாக வந்து கடைசி கிளாஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட நிர்வாகம். ஸோ ஒரு மாவட்ட நிர்வாகத்தை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், தென் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் லோக்கல் கவர்னன்ஸ். வருவாய் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் 3ஆக பிரிக்கலாம். இது 3தோட தலைவர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதனால தான் சில ஸ்டேட்ல, நம்ம ஊர்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவாங்க, சில ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. கலெக்டர்னா எதை கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னா, இது பிரிட்டிஷ் ஆஸ் வெல் அஸ் முகல்ஸ் பீரியட், பிரிட்டிஷ் பீரியட்லாம் வந்து அந்த ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஊர்ல இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அவரோட ரோல் என்னவா இருந்துச்சுன்னா ரெவன்யூ கலெக்ஷன், வருவாய் வசூலிக்கிறது, அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ். ஸோ சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது வந்து அவங்களோட ஜாப். அதனால தான் இந்த கலெக்டர்ன்ற போஸ்டே பேர் வந்திருக்கும். கலெக்டர்னா என்ன? கலெக்டர்னா லேண்ட் ரெவன்யூ, வருவாயை வந்து வசூல் பண்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எதை கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ கலெக்ஷன். டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட், நம்ம ஊர்ல இந்த பேரு கிடையாது. தெலுங்கானால, ஹைதராபாத்ல, ஆந்திர பிரதேஷ்ல சில ரீஜன்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. மெஜிஸ்ட்ரேட்னா ஒரு சர்விங் எனி ஜஸ்டிஸ். ஸோ இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கை வந்து பராமரிக்கிற வேலை. ஏன்னா இது பிரிட்டிஷ்கார வந்து ரெண்டுத்துல தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட். ஸோ லேண்ட் ரெவன்யூ, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், இந்த 3 டிவிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுல முதல் டிவிஷன், ஏன்னா உள்ளாட்சி நிர்வாகம் வந்து 73 74 சட்ட திருத்தங்களை டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிவிஷன், இன்னொன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ரெவன்யூ டிவிஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரெவன்யூ டிவிஷனை ஒரு ரீஜனா பிரிச்சிருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டை ரெவன்யூ டிவிஷனா நிறைய பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம், திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா 4 டிவிஷன் இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர், சென்னைலாம் பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன். சில விழுப்புரம்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன். அதாவது டிவிஷன்னா என்னன்னா அதை நிர்வாகம் பண்றதுக்காக, ரெவன்யூ கலெக்ஷனுக்காக ஒரு டிஸ்ட்ரிக்டை 2-3 பிரிக்கிறாங்க. சேலத்துல, திருச்சிலாம் 4 இருக்கு, மதுரைலாம், சில சென்னையில 3 தான் இருக்கு. இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. அதோட ஹெட் யார் அப்படின்ற ஹைரார்க்கி தான் நம்ம பார்க்க போறோம். என்டையர் டிஸ்ட்ரிக்டும் யார் ஹெட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் தான் ஹெட்டா இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி நெக்ஸ்ட் அதோட அசிஸ்ட் பண்றதுக்காக யார் இருப்பாங்கன்னா டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனி ரெவன்யூ டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. அது ஒரு கோட்டமா பிரிச்சிருப்பாங்க. அதோட அந்த கோட்டத்தோட ஆட்சியர் தான் யாருன்னா வருவாய் கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர், அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். ஆர்டிஓன்றது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். தனித்தனியா ஒரு டிஸ்ட்ரிக்டை பிரிச்சு அது ஒருத்தருக்கும் டிவிஷனல் ஆஃபீஸர் போடுவாங்க. அண்ட் அதுக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கிறவங்க தான் தாசில்தார். தாசில்தார் வட்டாட்சியர். தாலுகா லெவல்ல ஒரு ரெவன்யூ டிவிஷன் கீழே தாலுகா இருக்கும். தாலுகா கீழே ஃபிர்கா ஆர் சர்க்கிள் இருக்கும். அதுக்கு கீழே கிராமங்கள் இருக்கும். ஸோ ஒரு தாலுகா லெவல்ல, தெஹ்சில் லெவல்ல யார் அதிகாரியா இருப்பாங்கன்னா வட்டாட்சியர், தாசில்தார். அதுக்கு கீழே ஒரு ஃபெர்கா லெவல்ல ஆர் சர்க்கிள் லெவல்ல யார் இருப்பாங்கன்னா வருவாய் ஆய்வாளர், அவங்களாம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே கிராமங்கள், கிராம பஞ்சாயத்துக்கு யார் இருப்பாங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாகி அலுவலர். இது வந்து இப்போ நம்ம பார்த்தது ரெவன்யூ டிவிஷன், வருவாய் கோட்டம். இது அடுத்து வந்து பார்க்க போறது வந்து டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு கீழே தான் பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸ்னு ஒரு போஸ்டே இருக்கு. இந்த போஸ்ட் எல்லாம் வந்து முன்னாடி கிடையாது. இப்போ பிரிட்டிஷ்காரன் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு காசு வந்தா போதும், சண்டை போடாம லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணா போதும். இந்த போஸ்ட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இந்த போஸ்ட் எல்லாம் வந்து மெயினா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ண போஸ்ட். ஏன்னா நம்ம ஊருக்கு டெவலப்மெண்ட் தேவைன்னு சொல்லி கிரியேட் பண்ண போஸ்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே ப்ராஜெக்ட் டைரக்டர், இவர் வந்து டைரக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மோஸ்ட்லி போடுவாங்க. பிடின்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் டைரக்டர். அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கு கீழே பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இதான் அந்த டைரக்ஷன்.
அதே மாதிரி கிராம நிர்வாகத்தையும் பஞ்சாயத்தையும் நம்ம பார்க்குறப்போ அந்த த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் எப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ள டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுனால அதுக்குள்ளே நான் போகல. அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பயிலிருந்து இருக்குன்னா மௌரியன் பீரியட்ல இருந்து தான். அரௌண்ட் ஒரு 1000 to 1500 இயர்ஸ் முன்னாடி இருந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நேஷன் இருக்கோ, நேஷன் as well as ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி 3 ஹைராரிக்கி இருக்கும், சின்ன சின்ன பிளாக்ஸா. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை இதுக்கு முன்னாடி யாரு கீழே இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் யூனிட் வந்து ஹஹாரான்னு சொல்லுவாங்க. மௌரியன் பீரியட் கீழே இருந்த ஒரு யூனிட் என்டிடி அது. ஸோ இதே மாதிரி முகல்ஸ் பீரியட்லேயே இருந்துச்சு. அதை வந்து தான் கிர்கோரி ஆர் மஜூதார் சொல்லுவாங்க. இதை கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். மௌரியன் பீரியட்ல முகல் பீரியட்ல என்னென்னலாம் பேர் இருந்துச்சு, இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் பேர் தான் ஃபுஜிதார் சொல்லுவாங்க. எப்படி தாசில்தார் சொல்றோமோ அதே மாதிரி ஃபுஜிதார்ன்றது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, தாசில்தார்ன்றது தாலுக் லெவல்ல. அண்ட் இவங்களோட ஃபங்க்ஷன் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் முகல்ஸுக்கும் ஒரு டிவிஷன் இருக்கும். இவங்களோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் ஒர்க் வந்து ரெவென்யூ கலெக்ஷன். ஸோ வேலைன்னா வருவாயை வசூல் பண்ணுறது, வருவாய் வசூல் பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ உள்ளாட்சி நிர்வாகம். இது ரெண்டு தான் அவங்களோட ரோல். பிரிட்டிஷ்க்கும் இவங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, பிரிட்டிஷ்லையும் அந்த ரெவென்யூ கலெக்ஷன் இருக்கும், பட் பிரிட்டிஷ்க்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ், ஸோ சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தான் பிரிட்டிஷோட இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸருக்கு கொடுத்த ரோல். இதுதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த ரெவென்யூ கலெக்ஷனால தான் கலெக்டர்னு பேர் வந்திருக்கும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்னால தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு பேர் வந்திருக்கும். அந்த இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் அந்த 3 ரோல் ஆக்சுவலாக. இதை நம்ம முன்னாடியே பார்த்துறோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற போஸ்ட், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்டிட்டின்ற ஒரு போஸ்ட்டை எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 1781ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற போஸ்ட் எப்போ வந்துச்சு அப்படின்றத கேள்வி கேட்பாங்க. அதை நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நான் காமிக்கிறேன். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு, ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி இருந்த வரைக்கும் அவங்க ரெவென்யூ கலெக்ஷன், லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸோட நிப்பாட்டி இருப்பாங்க. இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் டெவலப்மெண்டல் போஸ்ட்டும் தேவை, டெவலப்மெண்டல் அத்தாரிட்டியும் கலெக்டருக்கு தேவை. ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட்டும் தேவைன்னு சொல்லி ஒரு வெல்ஃபேர் ஓரியன்ட் மக்கள் நலன் அரசாக மாறணுன்றதுக்காக கலெக்டர் கீழே டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்டல் கமிஷனர் இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி போஸ்ட் கீழே இருக்கும். இப்போ இனிமேல் வர ரோல்ஸ் எல்லாமே பிரீஃபாக வாட் இஸ்ன்றதை சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஓவரால் சூப்பர்வைசர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ கலெக்ஷன். ஸோ இதை தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். தாசில்தார் கீழே, ஆர்டிஓ கீழே, ஆர்ஐ கீழே. அண்ட் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. அதனால தான் இவங்களை மல்டி பர்பஸ் ஃபங்க்ஷனரின்னு சொல்லுவாங்க. மல்டி பர்பஸ் ஃபங்க்ஷனரினா என்ன அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பல்நோக்கு செயல்பாடுகளை செயல்படுத்துகிற ஒரு செயலாளராக தான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனி பிரிட்டிஷ் கலெக்டர்ன்ற போஸ்ட்டை 1772ல இருந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்ட்டை இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஹெட் ஆஃப் த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹெட் ஆஃப் த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட், கவர்மெண்ட் டியூஸ், டாக்ஸஸ், இதுக்கெல்லாம் யார் ஃபைனல் ஹெட்னா இவங்க தான். அதே மாதிரி லேண்ட் ரெக்கார்ட், இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், தென் தாசில்தார், அதுக்கு மேலே ஆர்டிஓ, இவங்க 3 தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இது கீழே வந்து விஏ இருப்பாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராமத்தில் இருக்கிற எல்லா லேண்டர்ஸோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரோட பர்பஸ்னா விஓவோட பர்பஸ். அதுக்கு மேலே சர்க்கிள். ஸோ யூஸ்வலாக இப்போ தாசில்தார் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா லேண்டை ரெக்கார்ட் பண்ணுறது அண்ட் ஃபைனலாக அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் மேக் பண்ணி இந்த சொத்து மாறுறதுலேருந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா தாசில்தார். அவருக்கு யார் அசிஸ்ட் பண்ணுவாங்கன்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அசிஸ்ட் பண்ணுவாங்க, விஓவை அசிஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களாம் அசிஸ்ட் பண்ணி தாசில்தார் தான் ஓவராலாக அந்த பர்பஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இது இன்கேஸ் இதில் ஏதாவது கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சொத்து எனக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம்னு சொல்லி ரெக்கார்ட்ஸில் இருக்குது, அதை நீங்கள் டீல் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சில கேசஸ்லாம் வரப்போ ஃபைனலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அத்தாரிட்டி யார் அப்படின்னா ஆர்டிஓ. ஸோ அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இது இவங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக ஆர்டிஓட்டு அப்பீல் எங்கே போவோம்னா டிஆர்டிஓ போவோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் கிட்ட போவோம். ஃபைனல் அப்பீல், ஃபைனலாக சூப்பர்வைஸ் பண்ணுறது வந்து கலெக்டர் தான். பட் ஃபைனலி டிஆர்ஓ இந்த பர்பஸ் தான் மெயின். அதுக்கு மேலே தான் கோர்ட் கேஸ் எல்லாமே போடுறது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வில்லேஜ் லெவலில் யார் பார்த்தீங்கன்னா
விஏஓ, அதுக்கு மேலே தாசில்தார், ஆர்ஐ வந்து அசஸ் பண்ணுவாங்க, தென் ஃபைனலாக ஆர்டிஓ அண்ட் ஃபைனலாக டிஆர்ஓ. ஸோ அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ 1950லேருந்து நிலத்தை வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், யாரோட டியூட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட டியூட்டி. அதே மாதிரி விவசாயம், வேளாண்மை பேஸ் பண்ணி விவசாய நிலத்தை வெல்ஃபேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸோட மெயின் பர்பஸ், இவங்களோட ரோல்ஸ் யார் பார்ப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ். என்னதான் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கண்ட்ரோலில் அந்த லா அண்ட் ஆர்டர் இருந்தாலும் ஓவரால் சூப்பர்வைஸ் பண்ணி சர்டன் ப்ரோட்டோகால்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. ஸோ கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ். ஸோ அதே மாதிரி 144 தடை உத்தரவு கொண்டு வர்றது, லைசன்ஸ் கொடுக்கறது, ரெஸ்டாரண்ட்ஸுக்கு, ஆர்ம்ஸுக்கு, துப்பாக்கி, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்க்குலாம் லைசன்ஸ் கொடுக்கறது யாரோடதுன்னா இவரோட டியூட்டி ஆக்சுவலாக. அதே மாதிரி ஆனுவல் கிரிமினல் ரிப்போர்ட். ஸோ வருடாரம் குற்ற அறிக்கையை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கும் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது யாரோட கடமைன்னா கலெக்டரோட வேலை. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இதான் நம்ம உங்களுக்கு பார்த்துருக்கோம். 73வது மற்றும் 74வது திருத்தத்துக்கு கீழே லோக்கல் கவர்னன்ஸுக்கு, பஞ்சாயத்துக்கு, முனிசிபாலிட்டிக்கும் வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரியை வந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி மாநில அரசாங்கம் வந்து உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு சொல்லி இந்த 73, 74 சட்டம் கீழே கொடுத்துருப்பாங்க. இதான் நம்ம முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து சட்டங்களில் பார்த்தோம். அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது யாரோட கடமைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. அதே மாதிரி டிஸ்போசல் ஆஃப் அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இவ்வளோ ஏக்கர்ஸ் வந்து யாரும் கிளைம் பண்ணல அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கோ இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா கலெக்டரோட வேலை. அதே மாதிரி ஸ்கீம்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளை வளர்க்குறத பேஸ் பண்ணி எவந்தோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருந்து அது தனி பர்சன்ஸ் போஸ்டிங்கில் இருந்தாலும் ஃபைனலாக ஓவராலாக ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில், மாவட்ட லெவலில் அதிகாரம் யாருக்குன்னா கலெக்டருக்கு இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்வைஸ் ஆஃப் போத் பஞ்சாயத்தி ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. லோக்கல் கவர்னன்ஸோட சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆர் சூப்பர்வைசர் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ முனிசிபல் கமிஷனருக்கு மேலே அஸ் வெல் அஸ் பிடிஓ, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மேலே ஓவரால் சூப்பர்வைஸ் பண்ணுற பர்சன் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி தாய்மானவன் திட்டம், பல திட்டங்களில் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு பொருந்துன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரோட கடமைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலை. அதனால இவரை டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர்னு சொல்லி சில ஸ்டேட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஆர்டிஏவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன்னா இவர் மெம்பர் கிடையாது, பட் அவர் தான் வந்து அந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு தலைவராக, அலுவலர் தலைவராக ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஃபைனலாக டிசைடிங் அத்தாரிட்டி அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதெல்லாம் தான் நடக்குது இஷ்யூஸ், அதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி ரிட்டர்னிங் ஆஃபீஸர். எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க. அது லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் பிளானிங் கமிஷனாக இருக்கட்டும், ஆர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் அவர் தான். அதே மாதிரி சென்சஸ், எவ்ரி 10 இயர்ஸ்க்கு சென்சஸ் எடுப்பாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணி, கவர்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் யூஸ் பண்ணி, ஸோ அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் அத்தாரிட்டினா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பென்ஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ், தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இப்போ செஞ்சி கோட்டையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது, சேஃப் பண்ண வேண்டியதுலாம் யாரோட கடமை அப்படின்னா கலெக்டரோட டியூட்டி. ப்ரோட்டோகால் ஆஃபீஸர். ஸோ எலெக்ஷனே எடுத்துக்கோங்களேன். இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா மார்னிங்கில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ கேம்பெயின் பண்ணணும், எத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் போகக்கூடாது, இந்த அன்ரெஜிஸ்டர்டு கார்ஸ் யூஸ் பண்ணால் என்னென்னலாம் ஃபைன் பண்ணணும், எத்தனை மணிக்கு மேலே கேம்பெயின் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது யாரோட டியூட்டி அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட டியூட்டி. அதே மாதிரி நிறைய கமிட்டிஸ்க்கு அவங்க சேர்மனாக இருப்பாங்க, ஹெட்டாக இருப்பாங்க. அண்ட் பர்டிகுலராக வந்து குடும்ப கட்டுப்பாடு குழு, பொதுக்குறை தீர்ப்பு குழு, பப்ளிக் கிரீவன்சஸ் கமிட்டி, இதுக்கெல்லாம் ஹெட்டாக இருப்பாங்க. பிளானிங் கமிட்டி, ஸோ மாவட்ட திட்டக்குழு, மாநில திட்டக்குழு, மாவட்ட திட்டக்குழு தான். டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்.
ஸோ மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர், அதான் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மன் சொல்லுவாங்க. அவங்க தான் திட்டக்குழுவோட தலைவர். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து துணைத் தலைவராக இருப்பாங்க, டெபுட்டி சேர்மனாக இருப்பாங்க. அதில் மீதி எல்லாத்துக்கும் அவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி கேரக்டர் வெரிஃபிகேஷன், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்து கேரக்டர் வெரிஃபிகேஷன். இந்த நபர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற ஒரு நபர், நல்ல குணாதிசி உள்ள ஒரு நபர், அவங்க ஷெட்யூல் காஸ்ட், ஓபிசி, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்லேருந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வரைக்கும் கொடுக்க வேண்டியது ஆல்மோஸ்ட் மீன் தாசில்தார் தான் மெயினாக அதை பார்த்துப்பாங்க, தாசில்தார் ஆர்டிஓ தான். பட் ஃபைனல் அப்ரூவிங் அத்தாரிட்டி ஆர் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி பெரிய பெரிய இஷ்யூஸ்க்குலாம் இவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கலெக்டர் ரோல் முடிஞ்சிச்சு, ப்ரீஃபாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரோல் வந்து ஆர்டிஓ. ஆர்டிஓ அண்ட் பிடிஓ வந்து நான் கம்பேர் பண்ணிடுறேன். சாரி, டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர். இவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ திருச்சி எடுத்துக்கோங்க. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெவென்யூ டிவிஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ரோலை கம்பேர் பண்ணுறேன். 4 ரெவென்யூ டிவிஷன் தான், 4 டிஆர்ஓ இருப்பாங்க. 4 ரெவென்யூ டிவிஷன்ஸ் இருக்கு, 4 டிஆர்ஓ இருப்பாங்க. பட் மொத்த திருச்சி டிஸ்ட்ரிக்டும் ஒரே ஒரு 4 ஆர்டிஓ இருப்பாங்க. தப்பா சொல்லிட்டேன், 4 ஆர்டிஓ இருப்பாங்க திருச்சியில், ஒரே ஒரு டிஆர்ஓ மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா ஒரு டிஆர்ஓ தான். அவங்களோட மெயின் பர்பஸ் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 3 ரோல் இருக்கு ஆக்சுவலா. 3 ரோல்ல லாண்ட் ஆர்டர் வந்து டைரக்டா யாருக்கு போயிடும்னா டிஸ்ட்ரிக்டோட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு போயிடும் லாண்ட் ஆர்டர் கீழே. அதே மாதிரி டிஆர்ஓ கீழே எதுலாம் வரும்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே வரும். ஊராட்சி துறை வராது, பட் அது சேர்த்து பார்ப்பாங்க, பட் அஃபிஷியலாக அது வராது. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே கலெக்டருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. செகண்ட் ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரிப்போர்ட் டு த கலெக்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஒரு ரெவென்யூ பிளாக்குக்கும் தனியாக இருப்பாங்க. அந்த ரெவென்யூ டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ரீஜனுக்கு ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்க்குற சூப்பர்வைசர். ஸோ ஓவரால் ஹெட், அந்த ரெவென்யூக்கு அவங்க ஓவரால் ஹெட். இவர் டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக கலெக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற ஒரு ஆஃபீஸர். அதே மாதிரி ஆர்டிஓவும் டிஆர்ஓக்கும் கலெக்டருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட மெயின் ஜாப் முன்னாடி இப்போ ஆர்ஐ, தாசில்தார், தென் ஆர்டிஓ. இவங்களோட மெயின் ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ லேண்ட் அண்ட் ரெவென்யூ பேஸ்டு லாஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். என்னென்னா பாருங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை பார்ட்டிஷன் பண்ணுறது, ஒரு சொத்தை பிரிக்கிறதுல ஆரம்பிச்சு அந்த சொத்து பிரிக்கிறதுனால வர டிஸ்பியூட்ஸ், லேண்ட் அக்யூசேஷன் அப்படின்னா நான் வந்து ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் யாரு ஃபைனலாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக இதை மெயின்டைன் பண்ணுறது, இதை வந்து ஃபைனலாக கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து தாசில்தார் பண்ணுவாங்க. அந்த தாசில்தாருக்கு ஆர்ஐ சப்போர்ட் பண்ணுவாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக கேசஸ்ன்னு வரப்போ ஆர்டிஓ பார்ப்பாங்க, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் பார்ப்பாங்க. ஃபைனலாக அப்பீல், ஆர்டிஓட்டேருந்து அப்பீல் வரப்போ அது யார் பார்ப்பாங்கன்னா டிஆர்ஓ பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் ப்ரோட்டோகால்ஸ். தீஸ் ஆர் த ப்ரோட்டோகால்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜஸ் தான் அதை பார்ப்போம். யூஸ்வலாக ரோல்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இவங்கள்ட்ட அது இல்லை, அவங்கள்ட்ட அது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்கள்ட்ட வர அப்பீல் இவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தாசில்தார் அண்ட் ஆர்ஐ, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ தாசில்தார் ஒரு தாலுக்காக்கு யார் இன்சார்ஜ்னா தாசில்தார், ஒரு சர்க்கிளுக்கு பெருக்காக்கு யார் இன்சார்ஜ்னா ஆர்ஐ, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அண்ட் மோஸ்ட்லி நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அப்ரூவ்ஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸு, பட்டா ட்ரான்ஸ்ஃபர், செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா தாசில்தார் பண்ணுவாங்க. அசிஸ்ட் பண்ணுறது இந்த ஒர்க்குக்கு எல்லாமே லேண்ட் சர்வே பண்ணுறது, ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன், டேட்டா கலெக்ஷன், இது எல்லாத்தையும் அசிஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சர்வேயோரோட சேர்ந்து ஆர்ஐ தான் பண்ணுவாங்க அதை அசிஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதை தாண்டி சில ஸ்கீம்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பட் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர். ஸோ முன்னாடியே உங்களுக்கு கிளாஸஸில் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் இந்த போஸ்ட்ஸ்லாம் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர், ஏன்னா நம்ம இது வரைக்கும் ரெவென்யூ டிவிஷனில் பார்த்தது எல்லாமே முகல்ஸ் பீரியட்லேருந்து பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து யூஸ் பண்ண போஸ்ட். பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர் பிடிஓன்ற ஒரு போஸ்ட் எப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா பிளாக்கை கிரியேட் பண்ணுறப்போ தான். எப்போ பிளாக்கை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1952 ஒரு ஸ்கீம், 1953 ஒரு ஸ்கீம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அஸ் வெல் அஸ் நேஷனல் இன்டகிரேஷன் ப்ரோக்ராம் ஆர் ஸ்கீம். இதெல்லாம் வந்து 1952லையும் 53லையும் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்போ இந்த ரூரல் ரீஜனை டெவலப் பண்ணணும், பிளாக்காக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளாக்காக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. வில்லேஜாக பிரிக்காம ஒரு டிஸ்ட்ரிக்டும் பிளாக்காக ஒன்றியமாக பிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
அந்த டைமில் பிளாக்கை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸர் தேவை இல்லையா? அப்படி ஒரு பிளாக்கை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபீஸர் பேர் தான் பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர். ஸோ மோஸ்ட்லி வில்லேஜ் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கிட்ட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது, டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்க்கு க்ளோஸாக ஒர்க் பண்ணுறது யார் அப்படின்னா பிடிஓ. ஆக்சுவலாக இதுலேயே அந்த அந்த போஸ்ட் வேரியாகவும் வச்சுக்கோங்க. பிளாக் டெவலப்மெண்டல் ஆஃபீஸர், தென் வில்லேஜ் அசிஸ்டன்ட், ரெண்டு சாரி வில்லேஜ் விஓஓ, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அஸ் வெல் அஸ் வில்லேஜ் அசிஸ்டன்ட், ரெண்டு போஸ்ட் இருக்கு ஆக்சுவலாக கிராமத்தில். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட். மோஸ்ட்லி வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் வந்து, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை பண்ணுவாங்க. பிளாக் பேஸ் பண்ணி, பிளாக் பேஸ்ட் பண்ண ஃபண்ட் அலோகேஷன்லேருந்து ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பிடிஓக்கும் பிடிஓக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட், வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கும் பிடிஓக்கும் தான் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் ரிகார்டிங் பிடிஓ பிளாக் லெவல் டெவலப்மெண்ட். அண்ட் பிடிஓ வந்து சர்டன் போஸ்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும் பிடிஓ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டும் வந்து பிடிஓ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க சர்டன் போஸ்ட்ஸ்க்கு. அதிலே நிறைய சேஞ்சஸ் இருக்கும், பட் ரொம்ப டீட்டெயிலாக ஸ்டூடெண்டைஸ் பண்ணி போக வேண்டாம். க்ளோஸ்லி அசோசியேட் வித் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். அண்ட் இதுக்கு கீழே பிடிஓ கீழே எக்ஸ்டென்ஷன் இஓன்னு சொல்லி ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்க அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை தாண்டி பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டியில், ஸோ இப்போ பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற 29 ஐட்டம்ஸ், அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் இருக்கிற 18 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அடிஷன்ஸை வச்சு தான் இவங்க இந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில், ஒன்றிய கவுன்சில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யார் கமிஷனராக ஆக்ட் ஆவாங்கன்னா பிடிஓ. அதே மாதிரி பிடிஓ வந்து 2 மெயின் ஃபங்க்ஷன்ஸ், ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கு ஹெட், ப்ளஸ் பஞ்சாயத்து யூனியன் ஒன்றிய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அந்த 5 கவுன்சிலராக சேர்ந்து இருக்க ஒரு குழு, அதுக்கு வந்து செக்ரட்டரியா தலைமையாக யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா பிடிஓ தான் இருப்பாங்க. அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் வேரியஸ் டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த பிளாக் லெவல் அஸ் வெல் செவரல் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ டே ஆஃபீஸஸ் தாண்டி அந்த பிளாக்ல இருக்கிற ப்ரோக்ராம்ஸு ஸ்கீம்ஸு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்டிங் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக, நான் வேரியஸ் டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுற ஆஃபீஸராக பிடிஓ இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய தீர்மானங்கள், ஒரு கிராமத்தில் நிறைவேற்றப்பட்ட நிறைய தீர்மானங்கள் வந்து ஃபைனலாக பஞ்சாயத்து யூனியன் போகிறப்போ அது செயல் திட்டத்துக்கு கொண்டு வர ஆப்ஷன் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா இவங்க தான், செயலாக்கத்துக்கு கொண்டு வரது இவங்கள்ட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரெசிடிங்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ், இப்போது கிராம பஞ்சாயத்தில் நடக்கிற மீட்டிங்ஸ்ல இருந்து ஒன்றிய பஞ்சாயத்து வரைக்கும் நடக்கிற மீட்டிங்ஸை ஃபைனலாக ப்ரொசீட் பண்ணி அதை எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி மீட்டிங்ஸை வச்சிருக்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா இவங்களோட கடமை, பிடிஓட கடமை. அதே மாதிரி இவர் நிறைய மீட்டிங்ஸை அட்டன் பண்ணுவாங்க, மற்றவங்க ஓட்டு போடுவாங்க, இவரால் ஓட்டு போட முடியாது, ஏன்னா அவர் வந்து அதில் ஒரு மெம்பர் கிடையாது, சூப்பர்வைஸ் பண்ணுற ஒரு செக்ரட்டரி தான். எல்லா பிளான்ஸு, ஸோ இப்போ பர்டிகுலராக வந்து பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸு திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு யார் யூஸ்வலாக ஹையர் மோஸ்ட் அத்தாரிட்டி ஒரு யூனியனில் ஒன்றியத்தில் வேணா பிடிஓ. அதே மாதிரி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து வித் இந்த பிளாக், ஒரு 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 பிளாக்கு கீழே இப்போ 100 கிராமம் இருக்குன்னா அந்த 100 கிராமத்தை போய் விசிட் பண்ணி அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுக்கு 25 லட்சம் கொடுத்துருக்கோம், அதில் என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கீங்க, எதை பார்க்கலன்றது பார்க்கறது. நெக்ஸ்ட் ஊராட்சி மன்ற அலுவலகம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ ஒரு வில்லேஜுக்கு அஃபிஷியலான ஒரு போஸ்ட் யார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா இந்த போஸ்ட் தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். பேசிக் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு கிராமத்துக்கு இருக்கிற பேசிக் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் லெவலில் வில்லேஜ் ரெவன்யூ அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஓட ரோல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓட ஒரு ரோலை ரெவன்யூ டிவிஷனில் பண்ணுறாங்க இல்லையா, அதை வில்லேஜ் லெவலில் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் பிடிஓ பண்ணுற பிளாக் லெவலில் பண்ணுறதை வந்து இவங்க வில்லேஜ் லெவலில் பண்ணுவாங்க. ரெண்டு ஒர்க்கும் மெர்ஜாக வர மாதிரி இருக்கும் அதில். ஸோ லேண்ட் ரெவன்யூ, ட்ரீ டேக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண வேண்டியது இவங்களோட டாஸ்க். அதே மாதிரி சர்டிஃபிகேட் டு த ஃபார்மர்ஸ், என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிறு விவசாய, பெரு விவசாய, மார்ஜினல் ஃபார்மர் ஆர் ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னு கேட்டகரி இருக்கும். ஏன்னா டிராக்டர்லேருந்து அந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ராப் பேஸ்டு இரிகேஷன் சிஸ்டம் வரைக்குமே சப்சிடி வாங்குறதுக்கு, மானியம் வாங்குறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவை. அதே மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஸோ இயற்கை பேரிடர் வர பொழுது அதை இமிடியேட்டாக அப்பர் மோஸ்ட் அத்தாரிட்டிக்கு பிடிஓக்கோ ஆர்ஐக்கோ தாசில்தாருக்கோ ரிப்போர்ட் பண்ண வேண்டியது யாரோட, இவங்க தான் இவங்களோட. அந்த என்டையர் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்,
ஸோ ஃபைனலாக இவ்வளோ அழிஞ்சிருக்கு, பயிர் இவ்வளோ சேதமாயிருக்கு, அதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறது இவங்களோட தான். டேட்டா கலெக்ஷன்ஸ். ஸோ பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு ரேஷன் கடை கீழே எவ்வளோ வாங்குறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இவரோட எக்ஸ்க்ளூசிவ் டியூட்டி. ஸோ அதே மாதிரி எலெக்ஷன் எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில், எலெக்ஷன் டைமில் போலிங் பூத்தை அரேஞ்ச் பண்ண வேண்டியது இவங்களோட டாஸ்க் தான். ஏன்னா நியூட்ரலாக இருந்து அந்த போலிங் பார்த்துக்க வேண்டியது அவங்களோட டாஸ்க் தான். ஸோ இதோட அந்த ரிவிஷன் பார்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அவர்ஸும் இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸோட கண்டினியூஷன். மக்கள் சிவில் சங்கம் மற்றும் இந்திய யூனியன், பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர். ஆக்சுவலாக இவங்க நிறைய கேசஸ் போட்டிருப்பாங்க. PUML ஆக்சுவலாக அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், நிறைய கேசஸ் போட்டிருப்பாங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நபர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து அந்த கேண்டிடேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷனை கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் எலக்டர் ஓட்டர் அப்படின்னா, நான் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுறப்போ எனக்கு 3 விஷயம் தெரியணும். அப்போ தெரிஞ்சாதான் அந்த கேண்டிடேட் நல்லவங்களா கெட்டவங்களான்றது எனக்கு தெரியும். அதனால அந்த கேண்டிடேட்டோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், குற்றவியல் ரெக்கார்ட்ஸ், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டி, சொத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. மூணாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் எவ்வளோ எஜுகேட்டடாக இருக்காங்க அப்படின்ற, எவ்வளோ கல்வி பெற்றிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். இப்படி தெரிஞ்சாதான் அந்த கேண்டிடேட் எனக்கு சூட்டபிள் கேண்டிடேட்டா இல்லையான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த 2003 அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் SR பொம்மாயி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. ஆக்சுவலாக SR பொம்மாயின்றவர் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த டைமில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவரோட ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டை வந்து மாநில அரசாங்கத்தை வந்து மத்திய அரசாங்கம் எப்போ நினைச்சாலும் கலைக்க முடியாது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல்ன்றது பெருசாக நமக்கு நியூஸ் பேப்பர்ஸில் கேள்வியே பட மாட்டோம். ஏன்னா அந்த டைம்ல அடிக்கடி வரும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறேன், மேலே இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் வேற ஒரு கட்சி இருக்காங்க, மாநிலத்தில் வேற கட்சி இருக்காங்கன்னா, எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த உடனே அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மாநில அரசாங்கத்தையும் கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரம்ப மீறுறீங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய கேசஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த SR பொம்மாய் கேஸையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ கவர்னர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ கவர்னர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்னா 163வது ஆர்டிகல் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து headed by the chief minister, aid and advice of governor of the state. இதுதான் யூஷுவல் நார்மல் ப்ரோட்டோக்கால் நடக்கும். பட் சில நேரத்தில் கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு, தன்னெழுச்சியான சில அதிகாரங்கள் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில மசோதாக்களை எனக்கு இதனால ரெஃபர் பண்ண முடியாது, நான் இதை வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி ஆர்டிகல் 200 கீழே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் டிஸ்கிரிஷனரி பவர் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதனால சில விஷயங்கள் காரணத்தை காட்டி இந்த மாநில அரசத்தை கரைச்சிட்டு நீங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்கன்னு சொல்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இதுதான் செகண்ட் ஆப்ஷன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் எப்படின்னா, அதாவது தொங்கு சபைன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டியே இல்லாத ஒரு சபை இருக்கிறப்போ மெஜாரிட்டி இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரி சபையை கலைக்க வேண்டியது பரிவாரிக்கிறது யாரோட வேலைன்னா கவர்னரோட வேலை. இது 3 தான் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அதனால இதுல சில டைம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றப்போ அதை ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்பீனியனோ, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருந்தாலும் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அது அந்த கவர்னர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரப்போ அதை வந்து இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதித்துறையால கேள்வியே கேட்க முடியாதுன்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். இந்த SR பொம்மாய் கேஸ்ல தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீதித்துறையால குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணி, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தா எங்களால கேள்வி கேட்க முடியும்ன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை
எதுல கொடுக்குறாங்கன்னா எஸ்ஆர் பொம்மாய் கேஸ்ல தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த 3 எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல் அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது 3மே சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது ஆஹ் 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 நா- அவசர கால சட்டமா இருக்கட்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சியா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியா இருக்கட்டும், இது 3மே என்ன ஆகுதுன்னா ஒரு கேஸ்ல, இம்பார்ட்டன்ட் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கீழே இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் நீங்க நிலநாட்டினீங்க அப்படின்னா இதை வந்து நீதிமன்றம் எங்களால கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இந்த கேஸ் மினர்வா மின்ஸ் கேஸ். இதை நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கீழே பார்த்திருப்போம். அதுக்கு கீழே நேஷனல் எமர்ஜென்சி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அண்டர் எஸ்ஆர் பொம்மாயி கேஸ். நெக்ஸ்ட் கிலோ ஹொலான் வெர்சஸ் அதர்ஸ் கேஸ். இதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடேட்டிவ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன், ஏன்னா ரிப்பீட்டடா நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்தது. ஸோ இன் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 84வது ஆர்டிகல் கீழே இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தாதான் அவங்க எலெக்ஷன்ஸ்ல நிற்க முடியும். அது மட்டும் இல்லாம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், கட்சி தாவல் தடை சட்டம் கீழே, சாரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கீழே 1951 கீழே, அந்த சட்டம் கீழே சில குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன்ல இதெல்லாம் தான் சில இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் கீழே வரும். வெக்கேஷன், பதவி காலி ஆகிறது எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சில சில மென்ஷனிங் வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. எது கீழெல்லாம் வரும் அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்றேன்னா அது ரிப்பீட்டடா நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்தது, ராஜ்யசபா சேர்மன் பேஸ்டு இஷ்யூஸும் வந்ததுனால இது கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோட பதவி எப்போ காலி ஆகும்னா 4 கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் வந்து இறந்தாலோ ராஜினாமா பண்ணாலும். ஸோ ராஜினாமா யார்கிட்ட கொடுப்பாங்க, கடிதம் யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா ராஜ்யசபா சேர்மன்ட்ட, அதாவது இந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் தட் ஹவுஸ். ஸோ சபாவோட தலைவர்கிட்ட கொடுப்பாங்க, லோக்சபாவில் சபாநாயகர்கிட்ட. அதே மாதிரி ராஜ்யசபாவில் வந்து ராஜ்யசபா சேர்மன் கிட்ட கொடுப்பாங்க, ராஜ்யசபா மாநிலங்களோட தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. இன்கேஸ் ரிசைன் பண்றாங்க அப்படின்னா இதான் ஆப்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கொடுக்குற ரெசிக்னேஷனை சேர்மனும் ஸ்பீக்கரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ், 60 நாளா வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெர்மிஷனே வாங்காம 60 நாளா வரல அப்படின்னா அவங்களோட பதவியை பறிக்கலாம். இந்த பதவியை வந்து பறிக்க முடியும். இதெல்லாம் இந்த டைரக்ஷன் கீழே யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த போஸ்ட் கீழே இந்த இதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்பீக்கர். இதுக்கு கீழே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி தகுதி நீக்கம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதர் கேசஸ். இன்கேஸ் எம்பியோட எலெக்ஷனே டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சுப்ரீம் ஹைகோர்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஸ்டேட், இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தமிழகத்தில் இருக்கிற எம்பியை எலெக்ஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதே வந்து கரப்ட் ப்ராக்டிசஸ்னால ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை நான் ரத்து செய்யறேன்னு சொல்லி ரத்து செஞ்சுட்டாங்கன்னா அவங்களால எம்பியா இருக்க முடியாது. அதே மாதிரி சபையில இருந்து வெளியேற்றப்பட்டால் இருக்க முடியாது. இதெல்லாம் தான் போஸ்ட். அதுக்கப்புறம் 102வது ஆர்டிகல் கீழே தகுதி நீக்கம். முன்னாடி நம்ம பதவி காலி ஆகாத பத்தி பார்த்தோம், இதுல தகுதி நீக்கத்தை பத்தி பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 102 வந்து எம்பியோட தகுதி நீக்கம், 191 வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட தகுதி நீக்கம். ஸோ அதை யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. இது 191 கீழே ஸ்டேட்டுக்கு கவர்னர் பண்ணுவாங்க. இது கீழே 2 வரும். ஆக்சுவலா கட்சி தாவல் தடை சட்டம் கீழே ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் 4 கிரவுண்ட் என்ன அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் கீழ் 4 கிரவுண்ட் என்ன அப்படின்னா, உதவி பெறும் ஊதியம். ஸோ ஊதியம் பெறும் பதவி, மக்கள் மாநில அரசாங்கத்துக்கிட்டயோ மத்திய அரசாங்கத்துக்கிட்டயோ காசு வாங்கிட்டு ஒரு பதவியில வேலை செய்யறாங்க அப்படின்னா அது வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் கீழே வரும், அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். 2வது ஆப்ஷன் வந்து அவர் வந்து டிக்ளேர் அன்சவுண்ட் மைண்ட், அதாவது வந்து அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் சொல்லி ஒரு கோர்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவரோட பதவியை பறிக்க முடியும். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்பி ஆயிட்டேன், இவர் மனநலம் சரியான ஒரு நபர்னு சொல்லி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட், உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்னோட போஸ்ட் வந்து தூக்க சொல்லுவாங்க. 3வது போஸ்ட் விஜய் மல்லையாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு எம்பியா இருக்கிற ஒரு பர்சன், ராஜ்யசபா எம்பியா இருந்த ஒரு பர்சன், அவர் வந்து நீதிமன்றம் சென்று மஞ்சள் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீதிமன்றம் சென்று இந்த மாதிரி இவர் வந்து இன்சால்வன்ட் சொல்லி டிக்ளேர் பண்றாங்க,
கடனை கட்ட முடியாம நீதிமன்றம் சென்று விலக்கு வாங்கின ஒரு நபரை எலெக்ஷன் கமிஷன் இந்தியா ரெஃபர் பண்ணி இந்த நபரை எம்பியா இருக்க தகுதி இல்லை தூக்குங்கன்னு சொல்லி பிரசிடென்ட்டை சொல்லி தூக்குவாங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் வாலண்டியராக கொடுத்துட்டாங்கன்னா அது ஆப்ஷன். மூணாவது வந்து ஆர் எனி அதர் ஆக்ட் மேட் பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஏதாவது ஒரு சட்டம் நாடாளுமன்றம் இயற்றப்பட்டிருச்சுன்னா அதுக்கு கீழே டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது கீழே அப்படி கொண்டு வந்தது தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ அது கீழே வந்தது தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த கட்சி தாவல் தடை சட்டம், இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 52வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. இது கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன்ஸ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. 10வது அட்டவணை வந்து இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பேஸ் பண்ணி தான் அந்த கிலோ ஓல்டான் கேஸ் வந்து ஜட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டபுள் மெம்பர்ஷிப், இது நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்திரா ஷவானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992. ஸோ இந்த இந்திரா ஷவானி கேஸ் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு கீழே சில கமிட்டிஸ்லாம் இருக்கும். காக்கா கீழ்கர் கமிஷன், மண்டல் கமிஷன், தென் பல குலசேகரன் கமிஷன், மற்ற கமிஷன், ஸ்டேட் ரிலேட்டட் கமிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கமிஷன்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த ஜட்மெண்ட் கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் வந்து 50% மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே வேரியஸ் ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலாக 50% மேலே கோட்டாவை ரிசர்வேஷனை இடஒதுக்கீடு 50% மேலே கொண்டு போகாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு கேஸ். இதுக்கு கீழே பல கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கண்டிஷன் வந்து கிரீமி லேயர், ஓபிசி, அதர் பேக்வர்டு கிளாஸஸ் வந்து இந்தியாவில் 52% இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரிசர்வேஷன் கொடுக்க தேவையில்லை. 27% ரிசர்வேஷன். ஓபிசியை ரெண்டா பிரிங்க, ஏழை ஓபிசி பணக்கார ஓபிசின்னு பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேயர் கொண்டு வாங்க, கிரீமி லேயர் கொண்டு வந்து கோட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்திரா ஷவானி கேஸ். அதே மாதிரி பிஜு இமானுவேல் தாமஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ இதுக்கு கீழே நேஷனல் ஆந்தம் வந்து நான் பாட மாட்டேன். எனக்கு கிறிஸ்டியனிட்டி பேஸ்டு ஐடியாலஜி இருக்கிறதுனால நான் பாட மாட்டேன். அதனால வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா போய் கேஸ் போட்டிருப்பாங்க கேரளா ஹைகோர்ட்டில். கேரளா ஹைகோர்ட் சொன்ன ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரைட் டு ரிமைன் சைலன்ஸ், அமைதியாக இருக்கிறதும் வந்து ஆர்டிகல் 19(1) ஆஃப் ஏ, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், கருத்து மற்றும் பேச்சு, கருத்து தெரிவிக்கும் உரிமை மற்றும் பேச்சு உரிமைக்கு அமைதியாக இருக்கிறதும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கருத்து தெரிவிக்கிற எக்ஸ்பிரஷன் தான். அதனால இதை அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி 1971 கீழே கொடுத்த ஜட்மெண்ட். டிசி வர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இதில் வந்து ரீஃபார்முலேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ். ஸோ இப்போ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கீழே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு. அதே மாதிரி 213 கீழே கவர்னருக்கு இருக்கு. ரிப்பீட்டடாக, அதாவது ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா 42 நாளுக்குள்ள அந்த அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணணும். 6 months + 6 weeks. 6 monthsன்றது அந்த 2 கூட்டத்தொடர் இருக்கிற கேப். ஸோ இந்த 6 வாரத்துக்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணணும். ஒரு வாட்டி ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை வந்து ஆளுநர் வச்சோ இல்லை குடியரசுத் தலைவர் வச்சோ கொண்டுட்டு வரக்கூடாது. அது வந்து பேரலல் பவர் ஆஃப் அசம்பிளின்னு சொல்லியிருப்பாங்க. பேரலல் பவர்னா ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்துக்கும் இருக்கு. அதை வந்து தனியாக வந்து ஆளுநரை வச்சும் குடியரசுத் தலைவர் வச்சும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஒன்ஸ் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டா அதை வந்து நீங்கள் அசம்பிளியில் பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணாமல் திரும்ப கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட். நெக்ஸ்ட் முகமது அகமது கான் வர்சஸ் ஷாபானு பேகம் கேஸ். ஷாபாகம் பேனு கேஸும் ஷேரபானு கேஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஷாபானு பேகம் கேஸ். ஸோ ஆஸ் பர் த இஸ்லாம் மேரேஜ் ஆக்ட், ஸோ ஷரியா மேரேஜ் ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா, மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட், டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி அந்த பந்தமும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கேஸில் பர்டிகுலராக வந்து அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் கொடுங்க, ஜீவனாசம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போது மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஜீவனாசம் ஒரு மாதத்துக்கு 1179.20 பைசா கொடுங்க அப்படின்ற மாதிரி, ரூபா 20 பைசா கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ், இந்த ஜட்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்லிஃபை பண்ணிட்டாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் மினர்வா மில்ஸ் கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து உங்களுக்கு இதோட கனெக்டட் ஆனது. ஆக்சுவலாக மினர்வா மில்ஸ் கேஸும் பேசிக் செக்ஷன் டாக்டரும் உங்களுக்கு கனெக்ட் ஆனது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்கும் அந்த சண்டை. இது நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு கேசவானந்த பாரதி கேஸோட சேம் ஜட்மெண்ட்ஸ் தான், அதோட நீங்கள்
நெக்ஸ்ட் வந்து மேனகா காந்தி கேஸ், மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் கோபாலன் கேஸ் அண்ட் மேனகா காந்தி கேஸ் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே எந்த கேஸுக்காக, எந்த ஆர்டிகிளுக்காக வந்துச்சுன்னா ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்காக வந்தது. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஒரு தனிப்பட்ட மனிதனோட சுதந்திரத்தை வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுக்கு கீழே அவர் கோபாலன், அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த நபர். அவர் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக நான் போராட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 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 போராட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். போராட்டம் ஆரம்பிக்கலாம் சொல்லியிருப்பார். பட் இவர் போய் போராடினா சட்ட ஒழுங்கு சீர்படுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹோம் அரெஸ்ட், வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ போய் கேஸ் போடுவார், இந்த மாதிரி தனி மனிதனோட சுதந்திரம், என்னை வந்து சுதந்திரத்தை பறிச்சுட்டாங்க அப்படின்னு கேஸ் போடுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆஸ் பர் த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லா, சட்டத்தினால் நிறுவப்பட்ட விஷயத்துக்கு கீழே அரசாங்கம் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா தன்னிச்சையான நிர்வாக நடவடிக்கை தான் எடுக்கக்கூடாது. அதாவது போலீஸ் ரூல் புக்ல இல்லாத ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா அப்போ நீங்க கேஸ் போடலாம். பட் ரூல் புக்ல இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கையை எங்களால கேள்வி கேட்க முடியாது, இதுதான் கேட்க முடியும்னு சொல்லி கோபாலன் கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதையே வந்து என்ன ஆகுதுன்னா மேனகா காந்தி கேஸ்ல என்ன இருக்குன்னா பாஸ்போர்ட் ரூல்ஸை மாற்றி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்திரா காந்தியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேனகா காந்தியை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேனகா காந்தி போய் கேஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரே நைட்ல ரூல்ஸை மாற்றி என்ன அரெஸ்ட் பண்றாங்க, இது எப்படி ரைட்டா இருக்க முடியும்? ஸோ தன்னிச்சையான வந்து சட்டமன்ற நடவடிக்கையும் தப்பு தானே அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு போட்டிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா தன்னிச்சையா நிர்வாக நடவடிக்கை மட்டும் இல்லை, தன்னிச்சையான சட்டமன்ற நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஆர்பிட்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுத்தாலும் தப்பு தான், ஆர்பிட்ரி லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் எடுத்தாலும் தப்பு தான். இனிமேல் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியதுலாம் இல்லைன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அந்த சட்டமே அதுக்கு பதிலாக டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டமே வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு உகந்ததா இல்லையான்னு பார்க்கணும். வெதர் தட் லா அப்ளைஸ் டு தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஆர் நாட்னு சொல்லி டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை கொண்டு வந்திருப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படலை, பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட ஜுடிஷியரி இருந்து நம்ம எடுத்து வந்திருப்போம் அந்த கான்செப்ட். மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ்ல தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ரைட் டு கோ அப்ராட், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே எங்க வேணா மூவ் ஆகிறதுக்கு ஆர்டிகல் 19 கீழே இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். இந்தியாவுக்கு வெளியில போயிட்டு வர்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனிதனோட சுதந்திரம் 21 கீழே கவர் ஆகுதுன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நேரு காந்தி வர்சஸ் ராஜ் நரேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். 1971 இந்திரா காந்தி எலெக்ஷனில் ராய்பேரி தொகுதியில் கான்ஸ்டியூன்சியில் எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஆப்போசிட்டாக நின்ன கேண்டிடேட் யாருன்னா ராஜ் நரேன். ஸோ அவர் வந்து பயங்கரமாக நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. பட் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கர மெஜாரிட்டியில் இந்திரா காந்தி ஜெயிச்சிட்டாங்க, ஹியூஜ் மார்ஜினில். அவர் பெரிய ஷாக்கு. அவர் போய் கேஸ் போடுறாரு, நிறைய மால் ப்ராக்டிசஸை ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த கேஸில் ரிசல்ட் வந்திருக்கு, இதில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராய்பேரி கான்ஸ்டியூன்சி இருக்கிற உத்தரப்பிரதேஷ், அதாவது அலகாபாத் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. அவங்க ஜட்மெண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்திரா காந்தியோட எலெக்ஷன் செல்லாது, அதனால நாங்கள் நல்லிஃபை பண்ணுறோம்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது இந்திரா காந்தியோட லாயர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, அதனால எங்களுக்கு ஒரு 30 days டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ண போகிறோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகிறப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன், தென் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸை எந்த கோர்ட் ஆஃப் லாலையும் கேட்கவே முடியாதுன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அதை மொத்தமாக மாற்றிடுறாங்க. அண்ட் அப்படிலாம் ஃபைனலாக போய் நிறைய ஆப்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ் தான் இந்திரா நேரு காந்தி வர்சஸ் ராஜ் நரேன். ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 39வது சட்ட திருத்தம் இதுதான் இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க, இதை மொத்தமாக டெலிட் பண்ணிட்டாங்க. 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975, இதுக்கு கீழே தான் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா cannot be questioned in any court of law. அப்படின்னா ஏன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவையோட சபாநாயகர், தென் பிரதம மந்திரி, இந்த எலெக்ஷனை கேள்வி கேட்குற அதிகாரம் இந்த இந்தியன் ஜுடிஷியரியில யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதை டெலிட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். அதே மாதிரி
மகாராஜா தீரா மாதவ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்லன்னா பிரைவேட் பர்ஸை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. பிரைவேட் பர்ஸ்னா என்னன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ நம்ம ஊர்ல நிறைய 565 பிரின்சி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, மன்னர்கள் மானியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இந்தியா கூட இன்டகிரேட் பண்றப்போ சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்கல. அப்போ இந்தியா கூட இன்டகிரேட் பண்ணி சில சிஸ்டம் எல்லாம் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம்ல இருந்து பல சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுவாங்க. அப்போ அபாலிஷ் பண்றப்போ நிறைய சொத்து வச்சிருக்கவங்க கிட்ட எங்களுக்கு காசு கொடுங்க, எங்களுக்கு இவ்வளவு காசு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் அந்த அபாலிஷ் பண்ணதால லேண்டெல்லாம் வாங்கி ரிஃபார்ம்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜமீன்தாருக்கும் மகாராஜாவுக்குலாம் காசு கொடுத்துருப்பாங்க. மாசம் மாசம் காசு கொடுத்துருப்பாங்க. சரி, மாசம் மாசம்ல வருஷ கேசஸ்ல. இப்போ இந்தியா கிட்ட 100 ரூபா தான் 1951ல 100 ரூபா தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயில 50 ரூபா வந்து இவங்களுக்கே போயிடும். அந்த லேண்ட் ஓனர்ஸ் யாரெல்லாம் லேண்ட் கொடுத்து அவங்க கொடுத்தாங்களோ அந்த பிரின்சஸுக்கு, அவங்க அவங்க பிரின்சஸ் இந்தியா கூட சேர்ந்ததுக்கு அந்த மன்னர்களுக்குலாம் 50% போயிடும். 50% வச்சு தான் நம்ம ஊர்ல பட்ஜெட் போடணும். இது என்ன வருஷம் வருஷம் இவங்களுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கிறதெல்லாம் நாங்கள் இந்தியாவில் எப்படி இப்போ ஏழை மக்கள் இருக்காங்க, நாங்கள் எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு சொல்லி மொத்தமாக அந்த பிரைவேட் பர்ஸை அபாலிஷ் பண்ணது தான் அந்த 26th அமெண்ட்மெண்ட் 1971. ஸோ அதுக்காக கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான். ஆக்சுவலாக இந்திரா காந்தி தான் போல்டு மெஷர், இந்த மெஷர்லாம் எடுக்கல அப்படின்னா இன்னும் நாடு ரொம்ப ஏழ்மை நிலைமையில் தான் இருந்திருக்கும். போல்டு மெஷர் இது. ஏகே கோபாலன் கேஸ் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எதுக்காகனா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21 கீழே வந்த கேஸ். நெக்ஸ்ட் வந்து ரமேஷ் கோப்பர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வந்து எர்லியர் ஸ்டேஜஸ்ல எர்லியர் ஸ்டேஜஸ்லேயே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எர்லியர் ஸ்டேஜஸ்லேயே வந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜட்மெண்ட். ஸோ இந்த ஜட்மெண்ட்ல என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதில் ப்ரெஸ் ஃப்ரீடமும் சேர்ந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் இது. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ன்றது மென்ஷன் ஆயிருக்காது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கீழே ப்ரெஸ்ஸும் வரும்னு சொல்லி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் சொல்லி மென்ஷன் பண்ண ஒரு ஜட்மெண்ட் இது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அண்ட் ரிவிஷன் பார்ட். ஸோ ஃபைனல் பார்ட் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூடியூப் கமெண்ட்ல கீழே போடுறதுனா எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த எக்ஸாம்ஸ் சிலபஸ் முடிச்சிடுவீங்களா இல்லையா, எங்களால் கவர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கபில் தேவ் சொன்ன மெசேஜ் தான். ஆக்சுவலாக 1983 வேர்ல்ட் கப் மேட்சை வின் பண்ண ஒரு கேப்டன், இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம் கேப்டன் தான் கபில் தேவ். ஸோ அப்போ வந்து இந்தியா யார் கூட கம்பீட் பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட கம்பீட் பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா. அண்ட் இந்தியா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி தான் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இப்போ மாதிரி சின்ன டீமாக ஒரு போர் பர்ஃபார்மிங் டீம்லாம் கிடையாது, பெரிய டீம். வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். இந்தியா ஒரே வாட்டி மட்டும் தான் 1983 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருப்பாங்க. 60 ஓவர்ஸ் மேட்ச், இப்போ மாதிரி 50 ஓவர்ஸ் மேட்ச் கிடையாது. ஸோ அதில் ஸ்கோர் வந்து ரொம்ப பூவராக தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. 180 சம்திங் ஏதோ பூவராக தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்போது கபில் தேவை தவிர மீதி இருந்த 10 இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே என்ன தோணு இருக்குன்னா, நம்மளாம் எங்கே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்க போகிறோம், அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம், எப்படியும் தூக்க தான் போகிறோம், ஸ்கோர் ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பிடிச்சி, ஸோ எதுக்கு தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கும். பட் கபில் தேவ் கூப்பிட்டு அந்த 10 பேருக்குமே அட்வைஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் டீமை ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சிருக்கோம், அவங்க ஜெயிக்கிறமா தோக்கிறமான்றது முக்கியமே கிடையாது, கப்பை ஈஸியாக தூக்கி வெஸ்ட் இண்டீஸ் கையில் கொடுத்துடாதீங்க, இது நம்மளோட மேட்ச், நம்மளோட டீம், நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், நம்ம டீம் நம்ம நாடே நம்மள தான் நம்பி இருக்கு, நம்ம ஸ்ட்ராங்காக விளையாடணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பவுலிங்லேருந்து ஃபீல்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அது கப்பை தூக்கிட்டாங்கல்ல. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு மற்றவங்க உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியனை நீங்கள் விட்டுருங்க, உங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற ஒப்பீனியன் நீங்கள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் அதை பண்ணலை, எங்கள் மாமா அதை பண்ணலை, எங்கள் அப்பா அதை பண்ணலை, எனக்கு சரியான ஃபீச்சர்ஸ் இல்லை, எனக்கு சரியான வந்து காசு கொடுக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையும் நானே செய்ய முடியும்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறீங்களா. உங்களுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் நம்பணும். இந்த எக்ஸாம் கஷ்டமாக ஈஸியான்னு சொல்லி கேட்டகரைஸ்லாம் பண்ண விரும்பல. குரூப் 2A மெயின்ஸில் இத்தனை பேர் உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் அத்தனை பேர் தான் உள்ளே போவாங்க. அதனால கஷ்டமாக இருந்தால் கம்மியாக போவாங்க, ஈஸியாக இருந்தால் நிறைய பேர் போவாங்க அப்படின்னு கேட்டகரிலாம் கிடையாது. கொஷின் பேப்பர் முதல்ல பிரிக்காதீங்க, கஷ்டமாக ஈஸியாக ப்ரிப்பரேஷனையும் பிரிக்காதீங்க. முதல்ல இவ்வளோ வேகன்சி இருக்குது, இவ்வளோ பேர் உள்ளே எடுக்க போகிறாங்க, நான் அதில் ஒருத்தனாக இருக்க போகிறேன், அந்த மைண்ட் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க சொல்கிறது எல்லாமே மற்றவங்களோட ஒப்பீனியன்.
ஏன் இந்த மெசேஜை உங்களுக்கு நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன்னா, ஸோ ப்ரிப்பரேஷனில் கஷ்டம் இருக்கும், வாழ்கிறதுக்கும் கஷ்டம் இருக்கும், ஒரு ஒன் டே இந்த 24 ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டில் கஷ்டம் இருக்கும், சிஸ்டமும் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வாட் எவர் மேபி த கான்சிக்வன்ஸ், வாட் எவர் மேபி த ஹார்ஷ்னஸ், உங்களுக்கு நீங்கள் மைண்ட் செட்டை ஆர் பிஹேவியரல் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. பிஹேவியரல் மைண்ட் செட்னா என்னென்னா, ஈஸியாக கஷ்டமோ ப்ளஸ் எவ்வளோ கஷ்டம் எந்த சமூகத்தில் இருந்தாலும் சரி, நான் அதை தாண்டி நான் வந்து இந்த சொசைட்டிக்கு நான் ரீச் பண்ணுவேன், இந்த சொசைட்டிக்கு என்னால் முடிஞ்ச சேஞ்சஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எப்பயுமே விதைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சமூகம் வந்து எல்லாமே 100% ரைட்லாம் கிடையாது, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, நிறைய பாகுபாடுகள் இருக்குது. என்னோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இந்த சமூகத்தில். பட் உங்களுக்கு தேவையான முயற்சியை, உங்களுக்கு தேவையான பொட்டென்ஷியலை எல்லாத்தையும் அந்த சக்ஸஸ் ரேட்டை கொண்டு வர்றது, அந்த ஹாப்பினஸை கொண்டு வர்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ். சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு சாய்ஸ், அதை உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும், உங்களால் உங்கள் கையில் எடுக்க முடியும். நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஈவன் நான் கல்யாணம் பண்ணுறப்பையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் முன்னாடி அம்பேத்கர், பெரியார், காந்தி, விவேகானந்தர் இருந்து எல்லாம் சொன்ன ஒரே மெசேஜ் தான். இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வு எல்லா கண்ட்ரிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வை உடைக்கணும் அப்படின்னா ஜாதியை மறுத்து, மதத்தை மறுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் ஒரே சொல்யூஷன். நான் கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு 5 வருஷம் போராடி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா இங்கே யாரும் பெரியவன் கிடையாது, யாரும் சின்னவன் கிடையாது. ஒரு மனுஷனாக மதிக்கணும், எல்லாரும் சமன்ற ஒரு சமத்துவ கோட்பாடு கீழே எப்பயுமே இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி சிஸ்டம்லேயும் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த அதிகார மையத்துக்கு நீங்கள் போகணும். குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் ஆர் குரூப் 4 விஏஓ இந்த மாதிரி சர்வீஸ்குள்ளே போகிறப்போ உங்களால் என்டையர் ஊரையே மாற்ற முடியாது. ஒரு 4 பேரை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணலாம். அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி அந்த சிஸ்டமை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண முடியும். மொத்த சிஸ்டமையும் சேஞ்ச் பண்ண முடியுன்றதுலாம் டவுட் தான். பட் ஒரு 4 பேருக்கு நீங்கள் நல்லதை பண்ண முடியும், இந்த சர்வீஸ் மூலமாக நல்லது பண்ண முடியும். ஸோ மற்ற ஐடி ப்ரொஃபஷனுக்கும் இப்போ குரூப் 1 ஆஃபீஸரும் குரூப் 2 ஆஃபீஸரும் இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களால் ஒரு சர்டிஃபிகேட்டை ஜெனியூன் சொல்லி கொடுக்க முடியும், கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். பட் மற்ற ப்ரொஃபஷனில் அதை பண்ண முடியாது. அதனால தான் இந்த இந்த போஸ்ட்டுக்கு அவ்வளோ கரிஷ்மா. ஏன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இதை வந்து ஒரு சம்பளம் கொடுக்குற வேலையாக மட்டும் பார்க்காதீங்க. இது மக்களுக்கு டைரக்டாக நீங்கள் சர்வ் பண்ணுற ஒரு பணியாக பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவை. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் டூ வெல். தேங்க்யூ வெரி மச்.